ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் திருச்சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய அருமையான நம்முடைய திருச்சபையின் போதக பிதா அருள் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 14. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண கடவுள். மகா கிருபையும் இறக்க நிறைந்த கர்த்தாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி தேவனே. இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையில தேவனே நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்கிறீரோ அதை எங்களிலே என்னிலே நீங்கள் செயல்பட பொறுமைக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமையை மறைத்து நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைபட பொறுமைக்காக நன்றி. அண்மை திருக்கரங்களிலே எங்களையும் என்னையும் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திற்கு கெஞ்சி மன்றாடி இருக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய திருமண்டலமானது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இன்று நமக்கு எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த நாள். என்னன்னு யார் சொல்ல முடியுமா? ஏஜிஎம். ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருமண்டலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியமானது யூனிட்டி சண்டே, ஐக்கிய ஞாயிறு, ஒற்றுமையின் ஞாயிறு என்று சொல்லி நமக்கு இன்றைய தினத்தை நமக்கு திருச்சபை, நம்முடைய திருமண்டலமானது நம்முடைய திருச்சபைக்கென்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையின் ஞாயிறில் நாம் எப்படியாக தேவனோடு கூட நாம் இருக்கிற ஒற்றுமை எப்படி இருக்கிறது, நம்முடைய திருச்சபையிலே நாம் கொண்டிருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது, நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கிறது, நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே நம்முடைய சொசைட்டிலே நம்ம சரௌண்டிங்கில் நம்முடைய சாலில் நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கிறது என்று சற்று நம்மையே நாம் சோதித்து அறிவதற்காக இந்த நாளில் நமக்கு இது தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒற்றுமையானது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த 3 தலைப்புகளிலே 3 காரியங்கள் வாசிக்கப்பட்டது. பழைய ஆகமத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து அருமையான பாடம் வாசிக்கப்பட்டது. அதே போல் நிருப வாக்கியமாக ரோமரிலிருந்து வாசிக்கப்பட்டது. அருமையான ஐயா அவர்கள் சுவிசேஷ வாக்கியமாக லூக்காவிலிருந்து வாசித்தார்கள். நம்முடைய திருச்சபையின் திருமண்டலமானது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறையின்படி, அல்மனக் படி இந்த 3 காரியங்களும் நமக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியாக ஒற்றுமையாக இருக்கிறோம்? இந்த நாள் நமக்கு அருமையாக ஏஜிஎம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், பொதுக்குழு கூட்டம். ஆனால் நம்முடைய திருச்சபையில நாம் இந்நாள் வரைக்கும் 2008ஆம் ஆண்டு, அதற்கு முன்பாக 2 வருடங்கள் நாங்கள் பொதுக்குழு கூட்டம் நடத்தினோம். அருள் திரு தவகுமார் ஐயா அவர்கள் மூலமாக இது மண்டபத்திற்கு வெளியவும் மற்ற காரியங்களில் வந்து சாதாரணமாக நடத்தினோம். 2008ஆம் ஆண்டு தான் நம்முடைய திருச்சபையானது கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு அதில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து நாங்கள் அருமையாக இருந்தவர்கள் யாவரும் ஜெபம் பண்ணி முடித்தோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஐக்கியம். அண்ணன் மறைந்த அசோக்குமார் அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு டீம் ஒர்க் அப்படி என்று சொல்லி. நம்முடைய திருச்சபை கட்டுமான பணியில ஆதி நாட்களில் இருந்தவர்களை இந்த நாளிலும் நாம் நிறைவு கூறுவது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான சாமுவேல் அண்ணனை எடுத்துக்கொள்ளலாம், அருமையான சுவாமிதாசன் ஐயா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், அருமையான ரூபன் ஐயா, ஜான்சி அக்காவுடைய கணவனார் ரூபனையாவை எடுத்துக்கொள்ளலாம், ஜேக்கபங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக கடந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இரத்த வேர்வைகளும் இங்கே இருக்கிறது. அது ஒரு யூனிட்டி, ஒரு டீம் ஒர்க். இதுல முக்கியமான 2 நபர்களும் உண்டு. ஒன்று அருமையான அழகேசன் சார், இன்னொன்று மார்ட்டின்.
ஏதோ பெருமைக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. நாங்கள் இணைந்து இதில் பெண்கள் ஐக்கியத்திலிருந்து ஜெபத்தில் மிக மிக உறுதுணையாக இருந்து ஜெபத்தில் வழிநடத்திய அருமையான நேசமணி அம்மாவை நினைவு கூற வேண்டும். இன்னுமாக நம்முடைய பொருளாதார காரியங்களிலே நிறைய நேரங்களிலே நிறைய தட்டுப்பாடுகள் வருகிற வேளையில, பொருளாதார குறைவுகள் ஏற்படுகிற வேளையில, நாம் கையேந்தி நிற்கிற வேளையில், நாம் தேவனிடத்தில் கையேந்தி நிற்கிறோம், அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே இந்த ரூபி தேவராஜ் அம்மா அவர்கள் தங்களுடைய நகைகளை கொடுத்து இந்த திருச்சபைக்கென்று நிறைய நேரம் நாம் அதை சார் நாங்கள் எல்லாரும் சென்று பேங்க்ல வச்சு அதற்கென்று பணத்தை எடுத்து இந்த திருச்சபையை கட்டுவதற்கு மற்றும் மற்ற காரியங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் காரியமாக இருக்கலாம், நிறைய காரியங்களிலே உறுதுணையாக இருந்தார்கள். இவர்களெல்லாம் இந்த நாளில் நினைவு கூறுவதற்கு தேவன் என்னோடு கூட பேசினார். இந்த நாள் நினைவு கூறுகிறேன். தேவன் இப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரவர்கள் குடும்பங்களிலே செய்து வழி நடத்துவாராக. நாம் இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் தொடர்ந்து நம் வருகிற நாட்களிலே 25 ஆண்டுகளாகலாம், 50 ஆண்டுகளாகலாம், 75 ஆண்டுகளாகலாம், 100 ஆண்டுகளாகலாம், திருச்சபை இங்கேதான் இருக்கும். திருச்சபையின் மக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிற வேளையிலே இந்த திருச்சபையானது நாம் வேரூன்றி நிற்கிறவர்களாக, தேவனுக்குள் கட்டப்பட்டவர்களாக, பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி தேவன் எந்த அளவுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய ஒவ்வொருவருடைய மேலும் தேவன் அருமையான இந்த பெத்தானியா என்கிற திருச்சபையை நம் மேல் கட்டியிருக்கிறார். அதனால் யாரும் அசைக்கவே முடியாது, யாரும் அசைக்கவே முடியாது. தேவன் சித்தமானவர்களை தேவன் ஆங்காங்கே ஒழுங்காக நேர்த்தியும் கிருமமாக தேவன் அந்தந்த காலத்தில் அந்தந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறார். முதலாவது அருமையான சுவாமிதாசன் பொருளாளராக இருந்தார்கள். அதை தொடர்ந்து இம்மானுவேல், அதை தொடர்ந்து விஜயசிங், அதை தொடர்ந்து பெனக்ஸ் போன்றவர்கள் இந்த நாட்களிலும் அருமையான தம்பி செல்வப்பிரகாஷ் போன்றவர்கள் பொருளாளராக இருந்து வருகிறார்கள். செக்ரட்டரியாக இருந்து நிறைய காரியங்களை செய்து வந்த அருமையான அருமையான அண்ணன் அசோக்குமார் அவர்கள், தம்பி செபஸ்டின் போன்றவர்கள் இப்பொழுது அருமையான அண்ணன் தங்கத்துறை அவர்களுக்காக துதிக்கிறேன். இவர்களுக்கு இந்த பொறுப்புகளை நாம் கொடுத்திருக்கிற வேளையிலே இவர்கள் மட்டும்தான் இந்த திருச்சபைக்கென்று பணிவிடை செய்ய வேண்டுமா? அல்லவே இல்லை. ஒற்றுமையாக ஒரு மனதோடு கூட நாம் யாவரும் இந்த திருச்சபைக்கென்று தொடர்ந்து நாம் பணிகளை செய்து வந்தோம் என்று சொன்னார். ஏதோ ஒரு கூட்டம் மக்கள் வந்து பாத்திரம், இந்த ஆல்டர் இருக்க பாத்திரங்களை விளக்குறாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அருமையான தம்பி டேனி வார வாரம் பூனே பட்டணத்திலிருந்து இங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அந்த கொயர் ஆதி காலத்திலிருந்து கொயர் ட்ரைனிங் நம்முடைய பிள்ளைகளை பாடல் குழுவை நல்லா ட்ரெயின் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் இந்த தினத்துக்கு ஏற்ற தலைப்புக்கு ஏற்ற பாடல்களை தேவன் தந்தார்கள். தேவன் அவர்கள் மூலமாக தந்தார். ஆம், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம், தனித்தனி ஊழியங்கள். அந்த ஒரு சமையல் பண்ணுகிறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது இல்லை, நாமும் அதிலே நம்முடைய பங்களிப்பை அளிக்கலாம். நம்முடைய திருச்சபையில நிறைய வேலைகள் இருக்கு. பெஞ்ச் துடைக்கலாம். நான் வந்து இவ்வளவான கௌரவமான வேலை பார்க்கிறேன், அதனால இது பண்ண முடியாது அப்படின்னு யாரும் எதிரும் செய்யவே முடியாது. மார்த்தோமா திருச்சபையை போய் பார்த்தோம் என்று சொன்னால் மார்த்தோமா திருச்சபையில அதிக அளவில் சயின்டிஸ்ட் இருப்பார்கள். அங்கே போய் பார்த்தோம் என்று சொன்னால் அதிக அளவில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. நாயர் ஹாஸ்பிட்டல்ல, கேஎம் ஹாஸ்பிட்டல்ல, பாபா ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மேட்ரன்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் ரிசர்ச்ல உள்ளவங்க இருக்காங்க. ஆனா சண்டே அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எம்டி டாக்டர் சக்கோ அப்படிங்கிற டாக்டர் பெஞ்சை தொடச்சுட்டு இருப்பாரு. நம்ம கேட்டோன்னா தரமாட்டாங்க, தாங்க எங்களுக்கும் தாங்க, நாங்களும் பண்றோம். எஸ், இட்ஸ் a great ministry. எனக்கு தேவன் தந்திருக்க, நான் டாக்டர் லெவல்ல இருப்பேன், நான் கார்ல வந்து இறங்குவேன், நான் அந்த கடைசி பெஞ்சில் இருப்பேன், இல்லாட்டி இந்த சேர்ல தான் நான் இருப்பேன். இல்லவே இல்லை. பணிவு, தாழ்மை. இந்த தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான தலைப்பு தாழ்மை. இந்த அருமையான பழைய ஏற்பாட்டின் பாதகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஜெனசிஸ்
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு ஒரு கூட்ட மக்கள், அங்கு பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும், ஸ்லாங், ஒரே பேச்சுனா ஒரே ஸ்லாங்கு. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நாம் பேசணும்னு சொன்னால் ஒரே இதாக தான் இருக்கும் பேச்சு. அதே கொஞ்சம் மதுரை மாவட்டத்துக்கு போனால் கொஞ்சம் இதாகும், அப்படி ஸ்லாங் மாறும். ஆனால் இந்த மக்களுக்கு வந்து ஒரே பாஷையும் ஒரே ஸ்லாங்குமாக இருந்தார்கள். அவர்கள் சினேர் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். த லேண்ட், அந்த அவர்கள் குடியிருக்கும்படி அங்கே சீர்திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. சமபூமியை கண்டார்கள், அங்கேயே குடியிருந்தார்கள். அவர்கள் செங்கல் அறுத்து நன்றாய் சுட்டு அதை கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலுமாக சேர்த்து அங்க அருமையாக ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம எங்கேயும் அங்க எங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடாதபடிக்கு நாம் ஒரு நகரத்தை கட்டி வானத்தின் அளவு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற நன்மையான காரியங்களை கொண்டு நாம் பேர் பிரஸ்தாபத்துக்காக வாழ்கிறோமா? தேவன் நமக்கு தந்திருக்க, நான் ஒரு வீட்டை வாங்குவேன், நான் ஒரு காரை வாங்குவேன், நான் ஒரு இடத்துல ஒரு கோடவுன் வாங்குவேன், நான் ஒரு பணித்தளத்தை வாங்குவேன், ஒரு ஃபேக்டரியை வாங்குவேன். நல்லது, வாங்குங்க. ஆனால் உங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக வாங்கவே கூடாது. தேவனுடைய நாமம் அந்த இடத்தில், தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் இங்கு. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் நம்முடைய திருச்சபையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாங்கள் அருமையாக மிஷனரி ஸ்தலங்களிலே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம். நல்லது, நாம் கட்டி கொடுக்கிறது மிக 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 நல்லது. நல்ல ஒரு காரியத்தை அருமையான அண்ணன் அசோக்குமார் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அந்த 5 பிளான்ல அது ஒரு பிளானாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை நடத்தினார்கள். நாள் வரைக்கும் அருமையாக 12 ஆலயங்களை நாம் கட்டி கொடுக்கும்படியாய் தேவன் கிருபைத்தார். அது பெருமைக்காக அல்ல, மேட்டிமைக்காக அல்ல. இந்த மக்கள் இங்க வந்து மேட்டிமையாக நான் ஒரு அருமையான நகரத்தை கட்டி அங்க ஒரு கோபுரத்தை கட்டுவேன், அவர்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக அங்க கட்டுகிறார்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பெத்தானியா என்கிற இந்த அருமையான குடும்பத்திற்குள் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆலயத்தை நாம் எப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துக்கென்று அவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று நாம் எப்படி என்னத்தை செய்கிறோம் என்று மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே ஆசை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தங்கள் செய்த நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று செய்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கும்? நான் செய்யறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நான் செய்யறது எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கும். இல்லவே இல்லை. உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவு அல்ல, உங்களுடைய செயல்கள் தேவனுடைய செயல்கள் அல்ல. அவர் உங்கள் மேல், உன்மேல், என்மேல் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறாரோ என்று சொல்லி அவர் மேல் நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு செய்கிற வேளையில அந்த காரியம் நன்மையும் செம்மையும் நீடித்ததாயிருக்கும். அப்படியே அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மேகத்தின் மேலிருந்து பூமியில் கீழங்கு இறங்குகிறார், அவர்களை பூமியிலே சிதறடிக்க பண்ணுகிறார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். இது எதுக்கு சொல்றேன்? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க மிஷினரி பணி தளங்கள் கட்டப்படுகிற காரியங்கள் நின்று போக வேண்டும் என்று சொல்கிறேனா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம்முடைய காரியங்கள், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தாழ்மையோடு கூட செய்ய வேண்டும். மனதிலே மேட்டிமையான எண்ணம் கொள்ளவே கூடாது, பெருமை கொள்ளவே கூடாது. நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு நாம மகிமைக்கென்று தேவனுக்கு நாம் அடிப்பணிந்தவர்களாக தாழ்மை எண்ணத்தோடு கூட நாம் செய்கிற வேளையிலே தேவன் அருமையாக உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர் எழுதிய சுவிசேஷம், மன்னிக்கவும், ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம். இங்க அருமையாக அங்க ரோம திருச்சபைக்கு பவுலடியார் அவர்கள் அவங்களுக்கு சொல்றாங்க, நிறைய காரியங்கள்ல சொல்றாங்க நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி.
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய அவயங்களாய் இருக்கிறோம். ஒருத்தர் கையா இருக்கலாம், தேவனுக்கு ஒருத்தர் காலா இருக்கலாம், ஒருத்தர் வாயா இருக்கலாம். ஐயா போன்றவர்கள் வாயாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஆலோசனைகள், இன்னுமாக அவர்கள் போல இருக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தை நமக்கு கற்பிக்கின்ற காரியங்கள் வாயாக இருக்கலாம், கையாக இருக்கலாம். நாம் நிறைய காரியங்களிலே கிச்சன் வேலைகளாக இருக்கலாம், ஆலயத்தை சுத்தப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம். எல்லாரும் இணைந்து நாம் செய்கிற வேளையில அந்த ஒருவரோடு ஒருமையான ஐக்கியத்தை தேவன் உங்களிலும் எனக்கும் நிச்சயமாக தருவார். அங்கே 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்க. இதுதான் நமக்கிட்ட கிடையாது. ஏதாவது ஒரு காரியம் ஒரு ஐக்கியத்துல, ஒரு ஜெபத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆண்கள் ஐக்கியத்தை பெண்களை விட்டுருவோம். ஆண்கள் ஐக்கியத்துல ஒரு கலர் ஷர்ட் எடுக்கணும்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு கலர் பிடிக்கும். அவன் இந்த கலர் வேண்டாம், இந்த கலர் வேண்டாம், இந்த கலர், எந்த கலர் தான் போடணும், ஒரேடியா வெள்ளையே போடுங்க. பெண்களுக்கு சொல்ல முடியாது. அதனால ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஒரு சரி, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். மேட்டிமையான காரியங்களை தயவு செய்து சொல்லுகிறேன், மேட்டிமையான காரியங்களை நாம் சிந்திக்கவே கூடாது. நிறைய நேரத்தில் நாம் மேட்டிமையான காரியங்களை சிந்தித்து விழுந்து போகிறோம். மேட்டிமையான காரியங்களிலே நாம் இப்படியாக இந்த பிசினஸ்ல இப்படியாக போட்டா இப்படி வந்துடும், இவ்வளவு லாபம் கிடைச்சிரும், இப்படியான காரியங்களை கிடைக்கும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமா? தேவனே, உம்முடைய பலத்த கரங்களுக்குள் நான் அடங்கி இருக்கிறேன் அப்பா. நீங்க உயர்த்துகிற வேளையில நான் உயர்த்தப்படுவனும் ராஜா. நீங்க என்ன உயர்வான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற வேளையிலே நான் அந்த காரியத்துக்கு நடக்க பண்ணணும் ராஜா. எளியவனை அவர் குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் தூக்கி அவர் ராஜாக்கள் மத்தியிலும் ஆசாரியர்கள் மத்தியிலும் அமர பண்ணுகிறவர் தேவன். உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலும், நானும் கூட தாராவி பட்டணத்தில் தான் பிறந்து வளர்ந்து குடிசை பகுதியில் தான் வளர்ந்தேன். ஆனால் இந்த நாட்களிலும் தேவன் உயர்வான ஸ்தலங்களிலே உட்கார பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய காருண்யம். நாங்கள் தாராவி திருச்சபையை கழுவும் பொழுது மோட்டரை போட்டுட்டு தண்ணி அடித்து முழு ஆலயத்தையும் கழுவோம், சுவரெல்லாம் கழுவோம், விளையாட்டாகவும் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு எங்கள் தேவன் இந்த நாளில் எங்களை உயர்வான ஸ்தலத்தில் அமர பண்ணியிருக்கிறார். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். உங்களையும் என்னையும் கூட தேவன் உயர்வான ஸ்தலங்களிலே நிச்சயமாக அமர பண்ணுவார். இன்னொரு காரியத்தில் அருமையாக லூக்கா எழுதிய சுவிசேஷ நூல் தேவன் அருமையான ஐயா அவர்கள் நமக்கு வாசித்தார்கள். இதுல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் நம்முடைய திருச்சபையில இருக்கா? இருக்கா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனே, பாவியாகிய என் மேலும் கிருபையாயிரும் என்றார். நம்முடைய திருச்சபையில் எங்கேயாவது எழுதியிருக்கா? எந்த பில்லர்? பின்னால் இருக்கவங்க சொல்லக்கூடாது. பின்னால் இருக்கு எழுது. சரி, எழுதியிருக்கு, ஆனால் எந்த பில்லர்லாம் தெரியாது. ஐயா அவர்கள் எழுதி இந்த வசனங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை. ஐயா அண்ணே ஒரு வசனம் சொல்லுங்கண்ணே எழுதுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, பாவியாயின் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் நினைக்கல. ஐயா, நான் ஒரு நாள் ஐயா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா, அந்த நம்ம என்டர் பண்ண உடனே அவன் என்ன செய்கிறான், ஆயக்காரன் வெளியே நின்று அந்த ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறாயா, அவன் உள்ள கூட வரல.
வெளியே நின்று மார்பில் அடிச்சுக்கிட்டு கண்களை தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்க்கறதுக்கு அவன் துணியவில்லை. நம்ம எப்போ கண்களை ஏறெடுத்து தேவனுக்கு சமூகத்தை பார்க்க துணிய மாட்டோம்னு சொன்னா, நம்ம ஒரு தப்பு செய்துட்டோம்னா, நமக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத காரியங்களை பிள்ளைகள் செய்து விட்டார்கள் என்று சொன்னா, பிள்ளைகள் தகப்பனார் பெற்றோருடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். பார்க்காம தான் தலையை குனிஞ்சிட்டு தான் பேசுவாங்க, அழுதுகிட்டு தான் பேசுவாங்க. நாமும் பலராகிய நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வருகிற வேளையிலே நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்? பாவியாயும் என்மேலும் கிருபையாயிரும். எல்லாரும் பாவிதான். ஆம், இப்பொழுது பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே சில திருச்சபையினர் அதிக ஞானத்தில் வளர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பாவி என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க கூடாது. நீங்க பாவின்னு ஜெபிச்சிங்கன்னா நீங்க திரும்ப அதே பாவத்தில் விழுந்து கொண்டு தான் இருப்பீங்கன்னு சொல்லி, அது அவர்களுடைய எப்படி தியாலஜிகள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் நாம் பாவியாய் என்மேலும் கிருபையாய் இரும் என்று சொல்லி அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இங்கே அவனை நீதிக்குட்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பரிசேயன் ஜெபிக்கிறான். எப்படியாக ஜெபிக்கிறான்? நான் அவனை போல பரிகாரக்காரர் அல்ல, நான் அவனை போல அநியாயக்காரன் அல்ல, அவரை போல நான் நான் அடுத்தவங்களை நாம் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறோமா? அவன் வட்டி கொடுக்கிறான், அவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், அவன் இப்படி காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறான், அவன் மனைவிக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறான், அவள் கணவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு அடுத்தவர்களை நோக்கி நாம் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தாழ்மையின் வாழ்க்கை மிக அவசியமாக இருக்கிறது. இங்கு இந்த தாழ்மையின் ஜெபம் உலகத்திலே உயர்வான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. தேவனே பாவியாய் என்மேலும் கிருபையாயிரும் என்கிற இந்த ஜெபம். அவன் இன்னொன்னு சொல்றான், ஐயா நான் உபாசிக்கிறேன், என் ஜெபம் நான் காலையில ஜெபம் பண்ணுதேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுதேன், சாயந்தரம் ஜெபம் பண்ணுதேன், நைட்ல ஜெபம் பண்ணுதேன். உங்க ஜெபம் உங்களுடைய தேவனுடைய சமூகத்துக்கு நேராக தூபகலத்தில் தேவனுடைய சமூக பலிபடத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுகிறதா, இல்லை உங்கள் மடியில் விழுகிறதா? ஒரே ஒரு ஜெபந்தான், பாவியாயின் மேலும் கிருபையாயிரும். அதற்காக உங்களை ஜெபிக்க கூடாது என்று சொல்லவே இல்லை. அவங்க இன்னொன்று சொல்லுகிறார், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். நம்முடைய செய்கிற காரியங்கள் நம்ம அந்தரங்கத்திலே தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் எனக்கும் மட்டுமே அதை தெரிந்திருக்க வேண்டும். நாம் செய்கிற உபவாசமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு இடைப்பாடு. அது மற்றவருடைய பார்வைக்கு அது பிரயோஜனம் அல்ல. நாம் எத்தனை இடங்களிலே நாம் கணக்கு கொடுக்கிறோம், எத்தனை காரியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், கணக்கு எழுதி வைக்கிறோம். ஐயா, என் தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் இருக்கிற அருமையான ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் உங்களுக்கு சரிந்து குறுங்கி விழுதுகிற வேளையிலே தேவன் உங்கள் மடியிலே தருகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களுக்கு கணக்கு எழுதி ஜெபிக்கிறவர்களுடைய, ஐயா நான் உங்களுக்கு அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும். தயவு செய்து அப்படி ஜெபிக்கவே கூடாது. தெய்வமே பாவியாயின் மேல் கிருபையாயிரும். நம்முடைய வலது கை நீங்க செய்யறது உங்களுக்கே தெரியக்கூடாது. உங்களுடைய வலது கை உங்களுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது. உங்களுடைய இடது கை உங்களுடைய வலது கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொன்னா மற்றவர்களுக்கு தெரிவதும் தேவனுடைய சமுத்திர கணக்கில் அல்லவோ இருக்கும். உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய ஜெபத்தின் கண்ணீர்கள் அவருடைய துருத்தியில் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வேளையிலும் தாழ்மை ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். இங்க பாபேல் என்கிற அந்த கோபுரம் விழுவதற்கு காரணமாயிருப்பது அவருடைய மேட்டிமை. நாம கூடி செய்வோம் சொல்றாங்க, ஆனா மேட்டிமை பேர் பிரசாபத்துக்காக பண்ணினார்கள். இங்கே ரோமர் நிருபவாக்கியத்தில் அவர்கள் எப்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார்கள்? அங்கு நம்ம ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஏக சிந்தை விட்டு கொடுத்து
ஏக சிந்தை. அவங்க சரி, அவங்க சொல்ற அந்த அந்த காரியங்களை நம்ம இந்த காரியத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த காரியங்களுக்கு இந்த தடவை இந்த இப்படி காரியங்களை செயல்படுத்துவோம். அது தப்பா கூட இருக்கலாம். அவங்களுக்கு விட்டு கொடுங்களேன், அவங்க அடுத்த முறை திருந்திக் கொள்வாங்க. வேண்டாம், இப்படி காரியத்தை செய்ய வேண்டாம்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏக சிந்தை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம். மேட்டிமையான காரியங்கள் வேண்டாம், விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட பாவியாயின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. இந்த தினத்திலும் நாம் நிச்சயமாக நம்முடைய அருமையான இந்த பொதுக்குழு கூட்டம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்த களிப்போடு கூட முடிய தேவன் கிருபையளிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாம் தந்தருளுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபை இருக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறோம், சொத்திக்க ராஜா. பாவியாயின் மேலும் கிருபையாயிரும் என்று சொல்லி அருமையான ஒரு தாழ்மையின் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீங்களேப்பா. தேவனே, மேட்டுமையான எண்ணங்கள் எங்களுக்குள் வேண்டாம் ராஜா. ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுக்குள் ஏக சிந்தை இருக்க வேண்டும் ராஜா. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நாங்கள் செயல்படும்படியாக நீ கிருபைக்கு புறமைக்காம துதிக்கிறோம், சொத்துக்க ராஜா. தன்னைத்தானே தாழ்த்தணும் ராஜா. தாழ்மையின் எண்ணத்தை எங்களுக்குள் தாங்க ராஜா. அப்படி நீங்கள் செய்ய புறமைக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனே, அருமையான எங்களுடைய போதக பிதாக்காக செபிக்கிறோம் அப்பா. தேவனே, எல்லாவித கலக்கங்கள், எல்லாவித காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நன்மையினாலும் தேவனே கிருபையினாலும் தேவனே அவர்களை முடிச்சுட்டி தேவனே, இந்த நாளிலும் தேவனே எல்லா காரியங்களையும் நீ கிருபையாக இறங்கி வழிநடத்த ஆஸ்வதிக்க புறமைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நடக்க இருக்கின்ற ஐக்கிய விருந்திற்காக, அதற்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. உடைய கிருபையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்துக்கு கெஞ்சி மன்றாடி இருக்கிறோம் நல்ல பிதாவே.